இப்பொழுது ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மையப்படுத்தலாம். நல்ல உற்சாகமாய் நல்ல கரங்களை தட்டி நம்ம பாடலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனை உயர்த்தி துதிக்க நாம் இந்த உபவாச நாளில் கூடி வந்திருக்கிறோம். தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றியே தேவனை உயர்த்தி துதியுங்கள் என்று சொல்லி உற்சாகத்தோடு கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோம். தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். ஓ தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள்.
விருந்தொன்று சீயோன் மலையின் மீது அருந்த யாவருக்கும் ஆயத்தமாக்குவார். நிந்தையை நீக்கி கண்ணீரை துடைத்து கண்ணீரை துடைத்திடுவார். நிந்தையை நீக்கி கண்ணீரை துடைத்து கண்ணீரை துடைத்திடுவார். தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். தேவனை தேவனை அவர் நாமத்தை போற்றிய தேவனை. ஹல்லேலூயா. சிறந்த விருந்தொன்று சீயோன் மலையின் மீது ஒரு நாள் நமக்கு கர்த்தரே ஆயத்தமாக்கி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடே கூட சேர்ந்து பந்தி இருக்க ஆண்டவரே செய்வார். ஆமென். இன்னொரு பாடலை கூட நாம் சேர்ந்து பாடலாம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்து ஆதரித்து வந்து உன் ஆண்டவரை தொழுதேற்றுன்னு சொல்லி ஆத்துமாவை பார்த்து நாம் பாடப்போகிறோம். போற்றிடும் வானோர் பூதளத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள தலைமுறையாய் தாங்கும் வினோத உலகம் முன் தோன்றி ஒளியாத என்று சொல்லி நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, என் நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த
ஹalleluya. நம்முடைய கர்த்தர் நமக்கு நல்ல மெய்ப்பராய் இருக்கிறார். பசுமையான புல்வெளிகளிலும் அமர்ந்த தண்ணீர் அண்டைகளிலும் நம்மை தினம் தினம் நடத்துகிறார். அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்றும் நம்மை தேற்றுகிறதாய் இருக்கிறது. நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நமது தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவர். நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிய வழிய நம்மை அபிஷேகம் பண்ணுகிற தேவன் அவர். அவருடைய வீட்டிலே பரலோகத்திலே நாம் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்போம். ஆமேன். இங்கே வாழ்கிற வாழ்க்கை ஒரு 100 110 மிஞ்சு போனோம். ஆனால் பரலோகத்தில் தான் நாம் நித்தியமாய் அவரோடு வாழப்போகிறோம். நீடித்த நாட்களாய் அவருடைய பரலோகத்தில் நிலைத்திருப்போம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்ந்து கொண்டே வரும். ஆமேன். நாம் சேர்ந்து இன்னொரு பாடலை பாடுவோம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் குறையில்லையே குறையில்லையே, என் கர்த்தர் என் மெய்ப்பர் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானே நல்ல மெய்ப்பன் என்று சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நினைத்து கொண்டு இந்த பாடலை நாம் பாடி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் மிகுந்த ஆனந்த சந்தோஷம். ஓ குறையில்லையே குறையில்லையே, என் கர்த்தர் என் மெய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே, என் கர்த்தர் என் மெய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால்
இடங்கள்ல கண்களை மூடி ஒரு விசையாய் நம்மையே நாம் நோக்கி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய தேவன் பரிசுத்தர்கள் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன். 24 மூப்பர்கள் 4 மிருக ஜீவன்கள் ஓயாமல் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய தேவன் என்று சொல்லி, அவர் சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் கேருபீன்கள் சேராபீன்கள் அவரை போற்றி துதிக்கிறார்கள். அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். நான் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று சொன்ன தேவன் மகா பரிசுத்த ஸ்தலத்துல வீற்றிருக்கிற தேவன். அவர் கிருபாசன தண்டையில நாம் தைரியமாக வர வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நமக்கு தேவை. பாவம் சாபம் யாவற்றையும் நீக்குகிற பரிசுத்தமுள்ள இரத்தம் அது. நமக்காக சிந்தப்பட்ட இரத்தம் அது. கல்வாரி சிலுவையில நமக்காக இயேசு 6 மணி நேரம் நமக்காக தொங்கினார். நம்முடைய பாவ சாபங்கள் கட்டுகள் அடிமைத்தனங்கள் எல்லாவற்றையும் நீக்குவதற்காக இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திலே வந்து வாழ்ந்து சொன்னபடியே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இன்று 3ஆம் நாள் உயிரோடு இருந்து இப்பொழுது நமக்காக வேண்டுதல் செய்கிற பிரதான ஆசாரியராக நமக்காக இயேசு பிதாவின் வலது பார்சத்தில் இயேசு வீற்றிருந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இந்த மரம் இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும், கனி கொடுத்தால் சரி என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் நமக்காக பரிந்து பேசுகிற தேவன் அவர். இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை நோக்கி பார்ப்போம். தெரிந்தோ தெரியாமலோ சில காரியங்களை நாம் கர்த்தருக்கு பிடித்தமில்லாத காரியங்களை செய்திருக்கலாம். வேதத்தை மறந்த நாட்கள் உண்டு. வேதத்தை மறந்தால் நான் உன்னுடைய சந்ததியை பிள்ளைகளை மறந்துடுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வேதத்தை மறந்த நாட்கள் உண்டு. அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காமல் இருந்தது உண்டு. ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்காமல் இருந்தது உண்டு. விசுவாச குறைச்சலான வார்த்தைகளை பேசினது உண்டு. இப்படி எல்லா காரியமும் கர்த்தரிடத்தில் நாம் அறிக்கை செய்யும் பொழுது, அதை விட்டு விடுகிறேன் என்று சொல்லும் பொழுது, அந்த பாவம் மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு தேவன் நமக்கு பலனை தருகிறார், அவருடைய கிருபையை தருகிறார். அதனால இந்த நேரத்திலையும் கூட கர்த்தரை நான் நோக்கி பார்ப்போம். அவருடைய இரத்தம் நம்மை கழுவட்டும். குற்ற மனசாட்சியை அவர் ஒருவரால் தான் நீக்கி போட முடியும். பாவம் மன்னிப்படைய வேறொரு காரியம் இந்த உலகத்திலே இல்லை. குற்ற மனசாட்சியை இயேசுவின் இரத்தம் ஒன்றே கழுவி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணா உள் ஆலங்கோலத்தை. பாரும் தந்தையே எந்தன்
எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே துணை. என்னை எதிர்க்கும் என் ஜீவன் எல்லையெங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவன் பரிசுத்தம் என எழுதும். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே அரூபியே யுவேலையில் ஆடியானெஞ்சம் வாரீரோ. அரூபியே யுவேலையில் ஆடியானெஞ்சம் வாரீரோ. இயேசுவின் மூலம் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாவத்தை எல்லாம் மன்னித்திருக்கிறார். அவருடைய சன்னிதானத்தில் வர நம்முடைய ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட எந்த பாவமும் நமக்கு தடை இல்லை. அவர் கிருபையாய் நம்மை மன்னித்திருக்கிறார். அந்த விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீயை பார்த்து இயேசு சொன்ன காரியம், போ, இனி நீ பாவம் செய்யாத, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு, இனி நீ பாவம் செய்ய. அதை தான் தேவன் நம்மிடத்துல இருந்தும் எதிர்பார்க்கிறான். இனி பாவத்தை செய்யாத, நான் மன்னித்து விட்டேன், உடைய பாவத்தை மன்னித்து மறந்து விட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. இருக்கிற இடங்களில் வாய்களை விரிவாய் திறந்து நம் ஆண்டவருக்கு சில ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்தலாம். அவர் நல்லவராயிருக்கிறார், சர்வ வல்லவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எண்ணி முடியாத நன்மைகளை அவர் இன்றும் செய்து கொண்டிருக்கிறார், இனிமேலும் செய்ய போகிற தேவன் அவர். நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் அவர். சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை வழி நடத்துகிற தேவன் அவர். நம்ம பாதை தவறும் பொழுதெல்லாம் இதுதான் பாதை என்று சொல்லி நம்மை வழி நடத்தி வருகிற தேவன் அவர். அவர் நல்ல ஒரு ஆயரா இருக்கிறார், நல்ல மெய்ப்பரா இருக்கிறார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நம்மை நடத்துகிற ஒரு நல்ல மெய்ப்பரை நாம் ஆராதிக்கிறோம். நானே நல்ல மெய்ப்பன் என்று சொன்ன தேவன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்ன தேவன், நானே மெய்யான திராட்சை செடி என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த காலை நேரத்தில் எங்களுடைய உள்ளத்தில் நீர் வாரும்படியாக நான் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய இருதயத்தில் வாசம் செய்கிற தேவன் நீர். ஆண்டவரே, மண்பாண்டங்களாக இருக்கிற எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற தேவன் நீர். எங்களை படைத்த தேவன் நீர். தாயின் கருவில் ஆண்டவரே நாங்கள் உருவாகும் முன்னே எங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் நீர். உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிற தேவன் நீர். எங்களுடைய தாய் கற்பத்திலே எங்களை வணைந்தெடுத்த தேவன் நீரா இருக்கிறீரப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எத்தனையோ முறை எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை விலக்கி பாதுகாத்த தேவன். ஒரு நொடி பொழுதிலே எங்களுடைய உயிரை காத்த தேவன். எத்தனை பலவீனங்கள் வந்தாலும் இன்றும் எங்களை பலமாய் வைத்திருக்கிற தேவன். பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவன். எல்லா பலவீனத்திலும் நீரே எங்களுக்கு பலனாய் இருந்திருக்கிறீர். அற்புதங்களை செய்திருக்கிறீர். அடையாளங்களை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் கண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே, தூய ஆவியானவரே, பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. குருடரின் கண்களை திறந்தவர், செவிடரின் செவிகளை திறந்தவர், ஊமையரை பேச செய்த தெய்வமே, எங்களுக்கு முன்பாக கோலியாத் போல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ஒரு நொடி பொழுதிலே மறைய செய்கிற தேவன். எங்களுக்கு நீரே ஜெயமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. யெகோவா நிசியா இருக்கிறீர், யெகோவா ஷம்மாவாய் இருக்கிறீர். கூடவே இருக்கிற தெய்வம் அப்பா. எல்ஷடாயா இருக்கிறீர், சர்வ வல்லவராய் இருக்கிறீர். இருக்கிறராகவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் அதின் காலத்திலே நேர்த்தியாய் நிறைவேற்றி வருகிறதற்காக ஸ்தோத்திரம்.
இந்த கடந்த 10 மாதங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. 1000 நாவுகள் இருந்தாலும் உம்முடைய துதியை சொல்லி முடியாது. அவ்வளவு கிருபைகள், அவ்வளவு இரக்கங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில கண்டிருக்கிறோம் அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் உம்மை பாடுகிறோம். நீர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்கிற தேவன் நீர். இன்று எங்கள் துதிகளிலும் வாசம் செய்கிற தேவனாயிருக்கிறீரப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். நாங்கள் வழி மாறும் போதெல்லாம் வழி இதுவே என்று சொன்ன தேவன், எங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றுகிற தேவன். தடை கற்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் எடுத்து போடுகிற தேவன் நீரப்பா. ஸ்தோத்திரம். தடை கற்களை படிக்கற்களாய் மாற்றுகிற தேவன், எங்களை நீர் உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் நீர் நன்மைக்கு எதுவாய் நடத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தீமையை நன்மையாய் மாற பண்ணுகிற தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே, தூய ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நீர் பெரியவர், மகாதேவன், உண்மையுள்ள தேவனே, உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். நாங்கள் உண்மையாயிராவிட்டாலும் நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மீது நீர் வைத்த அன்பு பெரியது, எங்கள் மீது நீர் காட்டுகிற பாசம் பெரியது. மனிதரில் ஒருவரும் கண்டிராதவரே, உம்மை போல இந்த உலகத்தில் வேற யாரும் எங்களுக்கு இல்லை. எங்களுடைய தாய் தகப்பன் யார் கைவிட்டாலும் எங்களை கைவிடாத தேவன் நீர் இருக்க எங்களுக்கு பயமே இல்லையே. உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் அது இயேசுவின் நாமம். வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்குகிற நாமம் இயேசுவின் நாமத்தை சொன்னா நரகத்துல ஒரு பூமி அதிர்ச்சி உண்டாகும். அப்பேற்பட்ட ஒரு வல்லமை நிறைந்த நாமம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான நாமம் வேறொன்றும் இல்லை என்று சொல்லி கைகளை தட்டி எழுந்து நின்று நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம்.
நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இயேசு நாமம் எனக்கு போதும், 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 இயேசு நாமம் எனக்கு போதும். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவர் நம்ம மத்தியிலே அசைவாடுகிற தேவனாய் இருக்கிறார். எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தில் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவே வாசம் செய்கிறேன் என்று சொன்ன தேவன் இன்று இத்தனை பேர்களா இந்த உபவாச நாளில மாதத்தின் முதல் நாளில் கூடி வந்திருக்கிறோம். நம் மத்தியிலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். மனிதர்கள் மத்தியிலே அசைவாடுகிற தேவன் அவர் பரிசுத்த தெய்வம்தான். ஆனா அவரை பார்த்து கூப்பிடும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி நம்முடைய துதிகளில் அவர் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும்.
அவர் தயவு நம் மேலே, நம் குடும்பங்கள் மேலே, நம் பிள்ளைகள் மேலே, நம் சந்ததிகள் மேலே, அவர் சமூகம் நம் முன்னே, நம் அருகே, நம் பின்னே, அவர் பிரசனம் நம்மை மூடுதே, அவர் என்றும் நம்மோடே. ஆமென், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் முகத்தை நம்மேல் பிரகாசிப்பார், நம்மை காப்பார், கிருபையால் மறைப்பார், சமாதானம் தருவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் முகத்தை என்றும் பிரகாசிப்பார், நம்மை காப்பார், கிருபையால் மறைப்பார், சமாதானம் தருவார். ஆமென், தலைமுறை தலைமுறையாய் நம்மை காக்கிற தேவன், நம்மை ஒரு நாளும் விட்டு கொடுக்காத தேவன், மனுஷர்களுடைய கையிலும் சரி சத்துருவினுடைய கையிலும் சரி நம்மை விட்டு கொடுக்காத தேவன் அவர். அவர் முகத்தை நம் மீது பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் அவர். நன்மையினாலும் கிருபையினாலும் நம்மை முடிசூட்டுகிற தேவன் அவர். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன் அவர். அவருடைய கிருபை என்றென்றும் நம்மோடு கூட இருக்கிறது. சொல்லி முடியாத கிருபையா இருக்கிறது. அவரே கிருபையா இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே கிருபையா இருக்கிறார். அவருடைய நாமத்தை இந்த காலை நேரத்தில் நாம் தொழுது கொள்வோம். அவர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர். அவர் ஒருவரே கனத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார். அவருடைய நாமமே மேலான நாமம். எல்லா துதிகளுக்கும் ஏற்ற ஒரு நாமம், அது இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. எங்களை பிரியமான இயேசுவின் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட உபவாச நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் நாங்கள் வந்த நேரம் முதற்கொண்டு இம்மட்டும் உம்மை ஆராதிக்க தேவன் எங்களுக்கு பெரிய ஸ்லாக்கியத்தை உண்டு பண்ணியிருக்கிறீர். அப்பா, கடந்த 10 மாதங்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில நீர் கொடுத்த எல்லா ஈவுகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இனிமேலும் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். நீர் எங்களை பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே பரலோகத்திற்கு நேராக எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர். எங்களை வணைந்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஏறெடுக்க போகிற ஜெபங்களுக்கு நீர் ஏற்ற நேரத்தில் பதில் தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். என்னுடைய ஜெபங்களுக்கு தடையாயிராதபடி எல்லா பாவங்களையும் நீர் மன்னித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நாங்கள் ஏறெடுக்க போகிற ஜெபம், தேசத்திற்காக நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபம், என்னுடைய சபையாருக்காக நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபம் எல்லாவற்றையும் நீர் கேட்டு அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். இயேசுவின் மூலம் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சபையாராய் சேர்ந்து சொல்வோம் ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே இருக்கிற இடங்களை உட்காருவோம்.
வந்திருக்கிற யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். மதியம் நமக்கு சரியாக 1 மணிக்கு நமக்கு லஞ்சு உண்டு. இருந்து நீங்கள் சாப்பிட்டு செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளைக்கு நமக்கு திருவிருந்து ஆராதனை உண்டு. அதில் நீங்கள் எல்லாரும் பங்கு பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளைக்கு கூட செல்வி சிஸ்டருடைய குடும்பம் சாப்பாடு ஆயத்தம் செய்கிறாங்க. நாளைக்கு திருவிருந்து முடிஞ்ச பிறகு எல்லாரும் இருந்து நாளைக்கும் சாப்பிட்டு செல்லும்படி ஏற்கனவே ஞாயிற்றுக்கிழமை அறிவிப்பு கொடுத்தோம். மீண்டும் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. சரி, இப்போ கொஞ்சம் இந்த மாதம் கொடுத்த ஆண்டவர் கொடுத்த தீர்க்க தரிசன அருள் வாக்கை முதல்ல வாசித்துட்டு அதிலிருந்து தொடர் செய்தியை நாம் கேட்கலாம். காலையில் கேட்ட செய்தியிலிருந்து தொடர் செய்தியாக ரோமர் 12:2 இதுதான் இந்த மாதத்தினுடைய தீர்க்க தரிசன அருள் வாக்கு. ரோமர் 12:2 நீங்கள்னு வரும். ஒருத்த படிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்க. இந்த 2வது வசனத்தை தான் அதிகாலையில் ஒரு சில தேவ பிள்ளைகள் வந்தீங்க. காலையில் வந்த பிள்ளைங்க மறுபடியும் வந்திருக்கீங்க. உங்களுக்கு தெரியும், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக. காலையில் என்ன தியானிச்சோம்னா நல்லா கவனிங்க. பர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட், பரிபூர்ண சித்தம். இன்னொரு சித்தத்தை தியானிச்சோம், பர்மிஸ் வில் ஆஃப் காட், அனுமதிக்கப்பட்ட சித்தம். அதற்கு காலையில் ஒரு 3 உதாரணத்தை தியானித்தோம். அதை மறுபடியும் செய்திக்குள்ள போல அந்த தலைப்பை மட்டும் நான் சொல்லுகிறேன். ஆபிரகாமுக்கு ஈசாக்க கொடுக்க வேண்டும் என்பதுதான் பரிபூர்ண சித்தம். ஆபிரகாமும் சாராலும் அவசரப்பட்டு ஆகார கல்யாணம் பண்ணி இசுமவேல் பிறந்தது, அது அனுமதிக்கப்பட்ட சித்தம். என்னைக்குமே பர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட், பரிபூர்ண சித்தத்தில் சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், ஹாப்பியாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அவங்க கேட்டுக்கிட்டாங்க, அவளால் என் வீடு கட்டப்படணும். அவளால் வீடு கட்டப்படலை, ஆகாரால பிரச்சனை தான், இன்ன வரைக்கும் பிரச்சனை தான். அது அனுமதிக்கப்பட்ட சித்தம். அடுத்து இன்னொரு உதாரணத்தை காலையில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டினார். லோத்து அந்த சோதம் கோமர பட்டணத்தை அழிக்கும் போது சமபூமியில் எங்குன்னு இல்லாத மலைக்கு ஓடி போங்கிறார். மலைக்கு போவது பர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட், பரிபூர்ண தேவ சித்தம். ஆனால் லோத்து ஆண்டவர்கிட்டே பேசுகிறார், அப்படியெல்லாம் ஆண்டவரே மலைக்கு போக முடியாது, இந்த பக்கத்தில் அந்த ஊர் இருக்குது சோவார், அந்த ஊருக்கு போகிறேன். ஆண்டவர் அனுமதிச்சார், அதான் அனுமதிக்கப்பட்ட சித்தம். இவங்க லோத்து மனைவி 2 பிள்ளைகள் மலைக்கு போயிருந்தா அந்த குடும்பம் சூப்பராக இருந்திருக்கும், சந்ததி ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும். பாவ சந்ததி வந்திருக்கிறார், மோவாப் அம்மோன் சந்ததி வந்திருக்கார். பிள்ளைகளே அப்பாவுக்கு மதுபானம் கொடுத்து தகாத உறவுலாம் அதெல்லாம் வந்திருக்காது. பின்னாடி திரும்பி பார்த்து உப்பு தோணா அந்த அம்மா ஆயிருக்க மாட்டாங்க. லோத்தின் மனைவி நினைத்துக் கொள்ளுங்க, நமக்கு நினைப்பூட்ட ஆண்டவர் மாட்டார். அப்போ இந்த காரியத்தில் பின்னிட்டு பார்க்காதே, சமபூமியில் நில்லாதே, மலைக்கு ஓடிப்போ என்பது அதுதான் தேவ சித்தம், பர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட். அதில் போயிருந்தாங்கன்னா அந்த குடும்பம் சூப்பராக ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும். ஆனால் சோவார் ஊர் போகிறது அது அனுமதிக்கப்பட்ட சித்தம். அனுமதிக்கப்பட்ட சித்தத்தில் அங்கே பிரச்சனை, பாவ சந்ததி பிறந்து. இது 2வது காரியம். காலையில் சொன்னதை உங்களுக்கு நான் நினைப்பூட்டுகிறேன், ஞாபகப்படுத்துகிறேன். 3வது நியாயாதிபதி ஓத்தனியிலிருந்து ஒவ்வொரு நியாயாதிபதியாக சிம்சோன், யப்தா, இப்படி கிதியோன், இப்படி நிறைய நியாயாதிபதி வந்துகிட்டே இருக்காங்க. நியாயாதிபதி தெபோரால், இப்படி நியாயாதிபதி காலத்தில் கர்த்தர் தான் தலைவராக இருந்து அவர் அந்த காரியத்தை செஞ்சார். ராஜா கிடையாது, நியாயாதிபதிகள் தான் ஆண்டாங்க. அதுதான் தேவனுடைய சித்தம். அப்போ சாமுவேல் காலத்து வரைக்கும் அவங்க இருந்தாங்க. சாமுவேலுடைய மகன்கள் 2 பேரும் பரிதானம் வாங்கி அவங்க அப்பா மாரி கிடையாது. அதனால் இவங்களுக்கு நம்ம நியாயாதிபதியே வேண்டாம், நம்ம நாட்டுக்கு மற்ற நாட்டுக்கெல்லாம் ராஜா இருக்காங்கன்னு சொல்லி எங்களுக்கும் ராஜா வேணும்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு ராஜா வேண்டாம், நியாயாதிபதியே இருக்கட்டும், நான் உங்களை ஆள்றேன் அப்படிங்கிறார்.
சாமுவேல் வந்து இதை விசுவாசிகளுக்கு சொல்றார். இல்லை அப்படி கிடையாது. அப்போ சாமுவேல் மூலம் கர்த்தர் சொல்றார், ராஜா வந்து அந்த வரி போடுவார், என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னா ராஜா மூலம் வருகிற நஷ்டங்கள் இழப்புகள் எல்லாத்தையும் அந்த அதிகாரத்தில் சொல்றார். இல்லை எங்களுக்கு ராஜா தான் வேண்டும்னு சொன்னதுனால, நல்ல கவனிங்க, அங்கே பர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட், தேவனுடைய பரிபூர்ண சித்தம், கர்த்தர் தான் ராஜாவாக இருக்கணும், நியாயாதிபதிகள் மூலம் ஆளணும் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனால் அவங்க தொடர்ந்து கேட்டதுனால அனுமதிக்கப்பட்ட சித்தம், பர்மிஸ் வில் ஆஃப் காட் என்ன தெரியுங்களா, ஒரு ராஜாவை. அப்போ தான் முதல் ராஜா சாமுவேல் கிங் மேக்கராக இருந்து ராஜாவை ஏற்படுத்துகிறார், அபிஷேகம் பண்ணுகிறார். அது அனுமதிக்கப்பட்ட சித்தம். அந்த சவுலால் எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோசிப்பாரு. ஒரு சில ராஜாக்கள் நல்லா இருந்தாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜாக்களால் பிரச்சனை தான். இன்னைய வரைக்கும் ராஜாக்கள் தேவை தான், ஆனால் பிரச்சனை தான். சரி, போகட்டும். இப்போ இந்த 3 காரியத்தை எதுக்கு நான் சொன்னேன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பம், நம்ம ஊழியம், நம்முடைய எல்லா காரியத்திலும் ஆண்டவரே நம்முடைய பர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட், பரிபூர்ண தேவ சித்தம் அதில் இருக்கணும். ஆண்டவரே, என்னுடைய விருப்பம் அல்ல, உங்கள் சித்தம் நிறைவேறணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம கடந்த காலத்தில் நீங்களும் நானும் அனுமதிக்கப்பட்ட தேவ சித்தத்தில் எவ்வளோ பிரச்சனையை நம்ம சந்திச்சு இருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு காலையில் சொன்னதை நான் நினைப்பூட்டுக்கிறேன். அம்மா காலையில் சகோதரிமார்கள்லாம் கிச்சனில் நீங்கள் கட் பண்ணுற மாதிரி என்ன செய்கிறீங்க, அருவாமனையில் இருக்கிறீங்க, கட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்கள் சின்ன குழந்தைன்னு வச்சு உதாரணத்துக்கு, குழந்தை வந்து அழுகுது, கத்தியை கேட்குது. ஆனால் கத்தியை கொடுக்கறதுக்கு என்ன இல்லை, உங்களுக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் அது தொடர்ந்து அழுது முந்தானையை வந்து பிடிச்சிக்கிட்டு சமையல் பண்ணாமல் ஓன்னு அழுகிறதுனால வேற வழி இல்லாமல் கத்தி என்ன செய்யுங்க, நல்ல சார்பான கத்தி கொடுக்குறீங்க. அதனால் கவனமாக தான் இருக்கீங்க. எங்கள் கையா இந்த சின்ன பிள்ளை அறுத்துக்குமோன்னு அந்த அம்மா கவனமாக தான் இருக்குது. சட்டுன்னு சமைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன செய்யுது, கையை அறுத்துக்குது. அப்போவே சொன்ன பத்தியா, பாப்பா தம்பி இதுக்கு தாப்பா, இதே மாரி தான் நம்ம தகப்பன் அன்புள்ளவர், அவருக்குன்னு ஒரு சித்தத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு. கத்தியை கொடுக்கக்கூடாது, அந்த நேரத்தில் ஏற்ற நேரத்தில் பெருசாக வந்தோன்னு கொடுக்கணும். ஆனால் அந்த புள்ள புட்டிவாதமாக அழுதுனால கொடுத்து, அதே போல தான் சில பிரச்சனைக்காக நம்ம புட்டிவாதமாக கேட்டால் ஆண்டவர் கொடுத்துருவார் எந்த காரியமும். ஆனால் அதனுடைய விளைவை நீங்களும் நானும் தான் என்ன செய்யணும், அனுபவிக்கணும். அப்போ காலையில் ஆண்டவர் தெளிவாய் பேசினார். இந்த உபவாச ஜபத்திலும் இது செய்தி அல்ல, இதை நினைப்புட்டு இப்போ வேற ஒரு செய்தியை தியானிக்க போகிறோம். அப்போ பெர்மிசிவ் வில் ஆஃப் காட், அனுமதிக்கப்பட்ட தேவ சித்தம் நம்ம வாழ்க்கையில் வேண்டாம். ஆண்டவரே பெர்ஃபெக்ட், இந்த ரோமர் 12:2 சொல்லுகிற பிரகாரம் எங்கள் மனம் புதிதாங்கணும் ஆண்டவர். பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தெறியத்தக்க எங்கள் மனம் புதிதாகிறதுனால நாங்கள் என்ன செய்யணும், மறுரூபமாகணும் ஆண்டவர். கிரேஸ் ஐபிஎஸ் சபையால் மறுரூபமாகணும். யாருமே இனி ஆண்டவரே அனுமதிக்கப்பட்ட தேவ சித்தத்தில் வாழக்கூடாது, எங்கள் ஊழியம் அனுமதிக்கப்பட்ட தேவ சித்தத்தில் வாழக்கூடாது, எங்கள் குடும்பமாக இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் அனுமதிக்கப்பட்ட சித்தம் வேண்டாம் ஆண்டவரே. பர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட், பரிபூர்ண தேவ சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும்னு ஜெபிக்கும் போது கர்த்தர் அப்படியே ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. ஆம், சரி. அப்படி பரிபூர்ண தேவ சித்தம் செய்த இயேசு கிறிஸ்துவை இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அதனால தான் இந்த முகவரியாக சொன்னேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருந்தார், இந்த உலகத்தில் வந்து 33 வருஷம் வாழ்ந்தார். உங்களை போல் என்ன போல் சுவாசம் அவருக்கு இருந்தது. நீங்களும் நானும் படுத்து தூங்குற மாதிரி அவரும் தூங்கினார். நீங்களும் நானும் சாப்பிட்ற மாதிரி ஜீசஸ் என்ன செஞ்சார், தெய்வம் தான் மனுஷகுமாராக வந்தாலும் அவரும் சாப்பிட்டாரு. அவரும் களைப்படைந்தவராக இருந்தார். நம்மளை போல எல்லா சோதனையும் அவருக்கும் வந்துச்சு. ஆனால் பரிபூரண தேவ சித்தம் செய்தார். ஒரு நாள் ஜீசஸ் அனுமதிக்கப்பட்ட தேவ சித்தத்தை செய்யல, புடிவாதமாக கேட்டு அதை தான் செய்வேன்னு சாதிக்கல. செய்தியில் போகும்போது உள்ள நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ தான் வசனத்துக்கு போகிறோம், செய்திக்கு போகிறோம். ஒருத்தர் எடுத்து யோவான் 6:38, யோவான் 6:38 சுவிசேஷ புத்தகம், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல யோவான் 6:38 வாசிங்க பிரதர். யோவான் 6:30 என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே
கவனிக்கிறீங்களா? எங்கிருந்து இறங்கி வந்தாரு? வானத்திலிருந்து இறங்கி வந்தார். பிரதர் சிஸ்டர், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறப்பதற்கு ஏறக்குறைய 21 காரணங்கள் உண்டு என்று வேத பண்டிதர் சொல்லுகிறார்கள். நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அப்ப 21 காரணங்களில் இதுவும் ஒரு காரணம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்ததுக்கு காரணம் அவர் சொல்றாரு, என் விருப்பத்தின்படி அல்ல, என்னை அனுப்புனருடைய விருப்பத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து என்ன செஞ்சேன்? இறங்கி வந்தேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் ஒரு நாளும் ஜீசஸ் அவருடைய விருப்பத்தின்படி எதையுமே செய்யல. பர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட், எப்பவும் தேவ சித்தத்தையே செய்தார். இந்த வசனம் அப்படிதான் சொல்லுகிறது, என் சித்தத்தின்படி அல்ல, என்ன அனுப்பின அந்த தேவ சித்தம், பிதாவின் சித்தம், அந்த பிதாவின் சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து என்ன செஞ்சேன்? இறங்கி வந்தேன். இறங்கி வந்தேன். அடுத்த வசனமும், அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமா இருக்கிற. இப்படி ஜீசஸ் இந்த உலகத்துல டெய்லி பிதாவின் சித்தத்தையே அவர் செஞ்சார். பிதாவின் சித்தத்தையே செஞ்சார். இதுக்கு ஒத்த வசனம் எபிரெயர் 10:7. எபிரெயர், இந்த வசனத்துக்கு ஒத்த வசனம் எபிரெயர் 10:7. அப்பொழுது நான் தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்குது என்று சொன்னேன். அப்ப புஸ்தக சுருளில் ஜீசஸை குறித்து இங்க பிறப்பார், இந்த ஊர்ல பிறப்பார், இப்படிலாம் ஊழியம் செய்வார், இப்படி அந்த என்ன எழுதி இருக்கிறதோ அதற்கு தன்னை முழுவதுமா காட்டி கொடுப்பாங்க. சிலுவையில் அறையப்படுவாங்க, 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பப்படுவார். இப்படி அவரை குறித்து புஸ்தக சுருளில் பழைய ஏற்பாட்டில் என்னெல்லாம் எழுதியிருந்துச்சோ அதுக்கு முழுமையா ஒப்பு கொடுத்தார், அறகுறையா அல்ல. தேவனுடைய அந்த விருப்பத்துக்கு, சித்தத்துக்கு தன்னை முழுமையா ஒப்பு கொடுத்தார். ஏன்னா பிதா அவர் தேவ சித்தம் செய்கிறவர். பிதாவின் சித்தம் என்னன்னு ஒரு 2 வசனத்தை வாசிட்டு, இயேசு கிறிஸ்துவின் சித்தம் தான் இன்னைக்கு அவர் தேவ சித்தம் செஞ்சதான் செய்தி. ஆனா நம்முடைய பிதாவும் சித்தம் செய்கிறவர். 2 வசனம், சங்கீதம் 115:3 பாருங்க. சங்கீதம் 115:3. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். பிதா தேவன் அவர் பரலோகத்தில் இருக்கிறார். சங்கீதம் 115:3 சொல்லுகிற பிரகாரம் அவருக்கு என்ன விருப்பமோ தமக்கு சித்தமான யாவை என்ன செய்யறாரு? செய்கிறார். அவரை தடுத்து நீங்க ஏன் இப்படி செய்யறீங்கன்னு பிதாவை யாரும் கேட்க முடியாது. ஏன்னா பரலோகத்தில் இருந்தாலும் தமக்கு சித்தமான யாவை என்ன செய்யறாரு? அவர் செய்கிறார். அதே சங்கீதம் 135 அவர் எங்கெல்லாம் சித்தம் செய்யறாரு பாருங்க. 135:6. வானத்திலும், நல்ல கவனிங்க, எங்கெல்லாம் தேவன் சித்தம் செய்கிறாருன்னா பிதா சித்தம், முதல்ல வானத்திலும், 2வது பூமியிலும், 3வது சமுத்திரங்களிலும், 4வது எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானவைகளை எல்லாம் என்ன செய்யறாரு? செய்கிறார். வானத்துல அவர் சொல்லாம மழை உண்டாகாது, மேகங்களுக்கு கட்டளையிடுவார். அடுத்த வசனம் அப்படிதான் சொல்லுது, 7வது வசனம், அவர் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னல்களையும் உண்டாக்கி காற்றை தமது பண்டக சாலைகளிலிருந்து என்ன செய்யறாரு? புறப்பட பண்ணுகிறார். இப்ப கடந்த நாட்களில் 2 தாழ்வழுத்த மண்டலம் உண்டானுச்சு. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம ஜெபித்தோம், ஆண்டவரே அது சேதம் வரக்கூடாது, பெரும் புயலா மாறிவிடக்கூடாது, அது ஆந்திராவுக்கு கடந்து சென்றாலும் அங்கேயும் எங்க மக்கள் தான், இந்திய மக்கள், தமிழ்நாட்டிலையும் சேதம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஜெபித்தோம். கடந்த 2 தாழ்வு மண்டல காற்றழுத்தத்தை
விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தது உண்மைதான், அவங்க கண்டுபிடிச்சது உண்மைதான். ஆராய்ச்சியாளர்கள் அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும், கண்டுபிடிக்க தான் தெரியும், இந்த இடத்துலேருந்து வரும் தெரியும், மேப்பை போட்டு இப்படிலாம் சொல்ல தெரியும். இங்கேருந்து பாருங்க, முத நாள் இப்படி இருக்கும், அப்படி தள்ளுவாங்க டிவியை, 2வது நாள் இங்கே வரும், 3வது நாள் இங்கே வரும். அவங்களுக்காக நன்றி, எச்சரிக்கையாக இருக்கிறோம். கர்த்தர் அந்த ஞானத்தை கொடுத்துருக்கிறார் அவங்களுக்கு. ஆனால் காற்றை தமது பண்டக சாலையிலிருந்து என்ன செய்கிறாரு? அனுப்புகிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். புயலை தடுக்க விஞ்ஞானிகள், வானிலை ஆராய்ச்சியாளர்களால் முடியாது, கண்டுபிடிக்கத்தான் முடியும். இவ்வளவு காற்று வீசும், 100 கிலோமீட்டர் வீசும், இப்படிலாம் செய்யும், இந்த இடத்துக்கு போகும், இந்த இடத்த கடந்து செல்லும், இத்தனை மணிக்கு கடந்து செல்லும். அந்த அறிவை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதுவும் ஆண்டவர் கொடுத்த அறிவு தான். அந்த ஞானத்தை வச்சு ஒவ்வொரு நாடும் கண்டுபிடிச்சு அதை செய்யறாங்க. ஆனா ஆண்டவர் தான் வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானவைகளை என்ன செய்யறாரு? செய்கிறார். அதே போலதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து 33 வருஷம் வாழ்ந்தாரு. சித்தமானவைகள் எல்லாம் செஞ்சார். இப்பதான் அவர் எப்படிலாம் சித்தம் செஞ்சார்னு சொல்லி அவர் சில வசனங்களை வாசிக்க போகிறோம். யோவான் 4:34 ஜீசஸ் சித்தத்தை குறித்து, தேவ சித்தத்தை குறித்து ஜீசஸ் இயேசு என்ன சொன்னார்? யோவான் 4:34. சிஸ்டர், யோவான் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினோன்னா பிதா தான் அனுப்பினார், என்னை அனுப்பினுடைய பிதாவின் சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே பார்த்தீங்களா என்னுடைய போஜனங்கிற. அவருக்கு சாப்பாடு என்னங்க? தேவ சித்தம் செய்வது தான் என்ன அது? சாப்பாடுங்கிற. இந்த சம்பவம் தெரியும். மத்தியான வேளையில் சமாரிய ஸ்திரீ தண்ணி பிடிக்க வர்றதை பார்க்குறோம். சம்பாஷணை நடக்குது. அப்போ சீசர்கள் சாப்பாடு வாங்க போயிருக்காங்க. அவருக்கும் பசி உண்டாகுதில்ல, சாப்பாடு வாங்க போயிருக்காங்க. இந்த நேரத்தில் தான் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து 31 பாருங்க, இப்படி நடக்கையில் சீசர்கள் அவரை நோக்கி, ரபி போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்ட. சாப்பிடுங்க ரபி, போதகரே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. 32 ஜீசஸ் சொல்றாரு, இயேசு அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டுங்கிறார். நான் புசிப்பதற்கு, சாப்பிட்றதற்கு நீங்களாம் சாப்பாடு வாங்கிட்டு வந்தீங்க. நான் சமாரிய ஸ்திரீகிட்ட மத்தியான வேலையில் பேசிக்கிட்டு இருந்தேன், நீங்களாம் சாப்பாடு வாங்க போனீங்க. ஆனால் நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டுன்னு. இப்போ அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு 33. அப்பொழுது சீஷர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றாரு. என்னடா அப்ப நம்ம தான் சாப்பாடு வாங்க போயிட்டு வந்திருக்கிறோம், நீங்க அறியாத ஒரு போஜனம்னு சொல்றாரு, யாராவது சாப்பாடு வாங்கி கொண்டு வந்திருப்பானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே 34 இயேசு சீஷர்களை நோக்கி, நான் என்னை அனுப்புனருடைய விருப்பத்தின்படி, சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனம். சரிங்களா? இதாங்க பரிபூர்ண தேவ சித்தம். பிதாவினுடைய கிரியை என்ன கிரியை, எதற்காக இயேசுவை அனுப்புனாரோ 33 வருஷம் வாழ்ந்தாரு, 3 வருஷம் ஊழியம். நீங்க மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா எங்க சென்றாலும் பிதாவின் சித்தத்தை மாத்திரம் தான் செஞ்சார். காலையில் எழுந்திரிச்சு அதிகாலையில் இருட்டோட ஜெபம் பண்ணிட்டு, அந்த ஊருக்கு நாங்கள் போகலாமா, அந்த காரியத்தை செய்யலாமா, இப்படி பிரசங்கம் பண்ணலாமா, பிரசங்கம் பண்ணுறது கூட அவர் என்ன சொல்றார், சுயமா ஒன்றும் சொல்லலை. அவர் தெய்வம்தான், சுயமா பேசியிருக்கலாம். ஆனால் எல்லா காரியத்துக்கும் பிதாவை கேட்டு கேட்டு ஆவியான ஒரு ஒத்தாசையோட முழுக்க முழுக்க பெர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட், பிதாவின் சித்தத்தையே அவர் செய்தார். ஒரு உதாரணம் நான் சொல்றேன். லூக்கா 12 அதிகாரம் எடுங்க. லூக்கா 12 அதிகாரத்தில் ராம் முழுவதும் என்ன செய்யறாரு? அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 6க்கு வாங்க. 12 அல்ல 6. ஏங்க ராம் முழுவதும் ஜெபித்தாரு? இது கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு போலாம்ல.
ஒரு மலையில போறாரு. லூக்கா 6:12 படிங்க. இல்லைங்க, லூக்கா மாறி மாறி படிக்கிறீங்க. லூக்கா 6:12. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். யோசிச்சு பார்த்தீங்களா? எங்க ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணா போதாதா? ஒரு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணா போதாதா? வேதவசனம் சொல்லுகிறது. லூக்கா 6:12 அந்நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி, இயேசு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல ஏறி ரா முழுவதும் மணிக்கணக்கா ஜெபம் பண்ணார். காரணம் என்ன தெரியுங்களா? 12 பேரை செலக்ட் பண்றதுக்காக தான் அவர் ரா முழுவதும் ஜெபம் பண்ணார். திடீர்னு ஒருத்தரை போய் நீ என்னுடைய சீசர் வான்னு கூப்பிடல. பொழுது விடிஞ்ச பொழுது சீசர்களை வரவழைத்து 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பேரிட்டார். 14 அவர்கள் யார் எனில், பேதுரு என்று தாம் பேரிட்ட சீமோன், அவன் சகோதரனாகிய அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபு, செலதோ எனப்பட்ட சீமோன், யாக்கோப்பின் சகோதரனாகிய யூதா. ஆனா அங்கேயே ஒரு வார்த்தை வருது. எல்லாத்துக்கும் நல்ல பேர் வரும்போது யூதாஸுக்கு மட்டும் துரோகியான யூதாஸ் காரியம். அப்ப யூதாஸ் காரியத்தையும் தெரிந்தெடுத்தது தேவ சித்தம் தான். அவர் தான் காட்டி கொடுக்க முடியும். அவரை தெரிந்தெடுக்க முடியலன்னா காட்டி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. பாருங்க, வலைய 2 பேரும் மீன் பிடிச்சிட்டு இருக்கான். என் பின்னே வான்னு சொல்றாரு. ஏன்னா அந்த ராம் முழுது ஜெபம் பண்ணதுனால அப்படியே வலைய விட்டுட்டு வராங்க. யோவான் யாக்கோப்பும் வலைய அலசிட்டு இருக்காங்க, அவங்களும் வராங்க. மத்தேயு வரி வசூலுக்கு பண்ணிட்டு இருக்காரு, வான்னு சொன்னான்னு அப்படியே விருந்து கொடுத்துட்டு அவரும் வரார். இப்படி 12 பேரையும், அந்த 12 பேரை வெளிப்படுத்தினது அந்த அந்த ஜெப நேரத்தில் பிதாதான் அந்த பேரை செலக்ட் சொன்னார். பேதுரு, அந்திரேயா, இப்போ படிச்சோம்ல 12 பேரை, மத்தேயு, தோமா, அல்பேன் குமாரன் யாக்கோப்பு, செலத்த எனப்பட்ட சீமோன், யாக்கோப்பின் சகோதரனாகிய யூதா, துரோகியான யூதாஸ் காரியத்து, பேதுரு, அந்திரேயா, யாக்கோப்பு, யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, இப்படின்னு சொல்லி அந்த ரா முழுது ஜெபித்தார். ஏன்னா உலகம் முழுது சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு அவங்க உலகம் முழுவதும், யூதாஸ் தான் ஆண்டு கொண்டு செத்துட்டார், காட்டி கொடுத்தது அந்த தேவசத்தை நிறைவேறிடுச்சு, அந்த விருப்பம் நிறைவேறிச்சு. அப்போ அவருக்கு பதிலாக இன்னொருத்தர் செலக்ட் பண்ணிடுறாங்க. அப்போ உலகம் முழுவதும் அவங்க போகணும். அவங்கள கொடுத்த மாஸ்டர் பிளான் ஆண்டவர் பிதாட்ட தான் அந்த அறிஞ்சுக்கிட்டார். ராம் முழுது செபித்ததுனால இவங்க மூலம் தான் எருசலேமில் இருந்து பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று உலகம் முழுவதும் உங்க சுவிசேஷத்தை அறிவிக்க. அப்படிதான் தோமா இந்தியாவுக்கு என்ன செஞ்சாரு? வந்தார். அதுக்கப்புறம் அநேக மிஷினரிகள் வந்தாங்க, உலகம் எங்கும் புறப்பட்டு போங்கன்னு சொல்லி பிரகாரம், இந்த வசனத்தின் பிரகாரம் தேவ சித்தம் செய்ய. அப்ப இந்த இடத்துல அப்ப ஜெபிக்கும் போது ஆண்டவர் தேவ சித்தத்தை என்ன செய்வாரு? வெளிப்படுத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நீங்களும் நானும் எந்த காரியத்துக்காக தேவ சித்தம் அறியணும்னா முதல்ல தேவ சமூகத்தில் போய் அந்த காரியத்திற்காக ஜெபித்தோம்னா நிச்சயம் ஆண்டவர் அதில் பரிபூர்ண சித்தத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். ரா முழுவதும் இயேசு ஜெபித்ததுனால தான் 12 பேரை அவருக்கு காண்பித்து, அப்பப்போ ஒவ்வொரு டைமில் இந்த 12 பேரும் ஒரே டைமில் அழைக்கல, அங்கங்கே போகும்போது ஒவ்வொருத்தரை அழைச்சி இங்கே சேர்ந்து எல்லா பேரும் வந்துடுச்சு. ஆனால் அந்த ரா முழுது ஜெபித்த அந்த ஜெபத்தில் தான் அந்த தேவ சித்தத்தை ஆண்டவர் என்ன செஞ்சார்? வெளிப்படுத்தினார். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் உங்கள் வேலை, உங்கள் படிப்பு, உங்கள் பிள்ளைகளை குறித்த காரியம், ஊழியத்தை குறித்த காரியம், ஆண்டவரே உம்முடைய சித்தம், பரிபூர்ண சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும்னு சொன்னோன்னா நிச்சயம் ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த தேவ சித்தத்தை என்ன செய்வார்? அவர் நிறைவேற்றுவார். நீங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தேவ சித்தம் ஆவியானவர் கரெக்டாக நடத்தினார். அவரை அந்த தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து இந்த ஊரில் இருப்பார், அடுத்த ஊருக்கு போவார், மனம் திரும்புங்கள் சொல்லுவார், வியாதியை சுகமாக்குவார், பிசாசை துரத்துவார்,
அற்புதங்களை செய்வார். சர்ச்சுக்கு போய் உடனே பிரசங்கம் பண்ணுவார். எல்லாம் தேவ சித்தத்தின் பிரகாரம். ஒவ்வொரு நாளும் டைம் டேபிள், அப்படியே புரோகிராம், அப்படி எல்லாம் பிதா தான் கரெக்டாக ஆவியானவர் நடத்தினார். எதெல்லாம் பிதாவுக்கு விருப்பமோ, எதெல்லாம் பிதாவுக்கு சித்தமானதோ, அவருக்கு விருப்பம் இல்லாத எந்த காரியத்தையும் ஜீசஸ் என்ன செய்யல, அவர் செய்யவே இல்லை. இன்னொரு காரியத்தை கூட நான் சொல்லுகிறேன். மத்தேயு 26 எடுங்க. மத்தேயு 26 39 ஒருத்தர் படிங்க. சற்று அப்புறம் போய், நல்ல கவனிங்க, வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் முகம் குப்புற விழுந்து, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் விருப்பத்தின்படி, என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். பாருங்க, ஜெபம் பண்ண 3 பேரை, பேதுரு, யோவான், யாக்கோபு, 3 பேரை அழைச்சிட்டு போய் நீங்க இங்க உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு துக்கம் அடையும், வியாகுலம் அடையவும், என் ஆத்மா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது, நீங்க என்னோட விழித்திருங்கன்னு சொல்லி சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, இன்னொரு இடத்துல முழங்கால் படியிட்டு முகம் குப்புற விழுந்து, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமா நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, பிதாவே உம்முடைய விருப்பம். அப்ப பிதாவினுடைய விருப்பம் என்ன? மனுகுலத்திற்காக, அகில உலகத்திற்காக. இப்ப நம்ம ஜெபம் பண்ணணும். அமெரிக்காவுக்காக, வட அமெரிக்காவுக்காக, யூரோப்பியன் கண்ட்ரிக்காக, முஸ்லீம் கண்ட்ரிக்காக, ஈரான் ஈராக்குக்காக, சவுதி அரேபியாவுக்காக, கத்தாருக்காக, இன்னுமாக ஆஸ்திரேலியாவுக்காக, ஆப்பிரிக்கா கண்டங்களுக்காக, பக்கத்தில் இருக்கிற ஆப்கானிஸ்தானுக்காக, சீனாவுக்காக, இன்னுமாக பாகிஸ்தானுக்காக, இலங்கைக்காக, இந்தியாவுக்காக, எல்லா மாநிலங்களுக்காக, எல்லா மாவட்டத்திற்காக, நம்முடைய திருச்சி மாவட்டத்திற்காக, மன்னச்சூழல் தாலுக்காவுக்காக, நாம் வசிக்கிற ஊருக்காக, உங்க வீட்டுக்காரருக்காக, பக்கத்து வீட்டுக்காரருக்காக, நண்பருக்காக, அப்படி ரட்சிப்புக்காக நீங்களும் நானும் ஜெபம் பண்ண பார்த்தீங்களா? அதுக்கு பிதா அவர் நொறுக்க சித்தமானார். இந்த இடத்திலேயே அவர் நொறுங்கி போனார். 3 தடவை அவங்களாம் தூங்குறாங்க. இடையில 2ஆம் தரமும், என் பிதா அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணாலும் இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். உம்முடைய சித்தத்தின்படியா, என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல. என்னன்னா, மனுகுலத்தினுடைய அத்தனை பாவங்களும் இயேசுவின் மேல பாவம் ஆக்கப்பட்டார். அத்தனை பாவமும் கல்வாரி சிலுவையில அவர் பாவம் ஆக்கப்பட போகிறார். ஒரு பாவம் செய்யல அவர், அக்கிரமம் செய்யல. அக்கிரமம் அத்தனை பேருடைய மனுகுலத்துடைய அக்கிரமம் அவர் மேல் சுமத்தப்படுகிறது, மீறுதல் சுமத்தப்படுகிறது. அதனால தான் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் ஏன் விருப்பம் இல்ல ஆண்டவரே. அப்ப கல்வாரி சிலுவையில் பிறந்த நாள் முதல் ஜீசஸ் 33 வருஷம் முழுக்க முழுக்க பிதாவுடைய பரிபூர்ண சித்தத்தையே செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்லா சத்தமா சொல்லலாமா? எனக்கு ஒரு பழைய பாடல் ஞாபகம் வருது, தெரிஞ்சால் என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க. சாரால் நவரோஜி பாடல். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே, தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே, தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படை